அன்பு மாணவர்களுக்கு விடி டாக்டர்ஸ் அகாடமியின் வாழ்த்துக்கள் கோரி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதுலேயுமே இதை பற்றி இதே மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டிருந்தோம். இப்போ ஒன்ஸ் அகைன் அதே கொண்டு வந்திருக்கலாம். சரி, என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தலாம், அதுக்கப்புறம் இதை பற்றி டீட்டெயில் பேசலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். நீங்கள் நீட் 2025 எழுதின ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் நீட் 2025 எழுதிட்டு வந்தாங்க சார், இந்த கொஷினை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் பேனிக் ஆகிட்டேங்க சார். பேப்பர் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. அது போகவும் இந்த கொஷின் என்னன்னே எனக்கு புரியல. இது ரிலேட்டிவ் வெலாசிட்டியா, இல்லை 1 டைமென்ஷனா, இல்லை 2 டைமென்ஷனா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சார். கொஷின் புரியுது சார், படித்து பார்த்தேன். பட் ஆனால் இது எப்படி சால்வ் பண்ணுறது டோட்டல் ஐடியாவே இல்லைங்க சார். இந்த மாதிரி க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டுட்டாங்களே சார், நான் என்ன பண்ணேன்? நீட்டு எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறேன். கவனிங்க. இப்போது இந்த கொஷினை ஒரு டைம் ரீட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இதோட சோர்ஸ் கொஷின் காட்டினா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அப்போ இந்த வீடியோ முடிகிறப்போ ஒரு விஷயம் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், நீங்கள் நீட்டு 2026 ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எதிர்கொள்ள முடியும். இல்லையா? கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப 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 கம்மியான மார்க் எடுப்பீங்க ஃபிசிக்ஸில் மட்டுமே. இந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளானை மாற்றலை அப்படின்னா. சரி, இது ஒரு பாயிண்டாக சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் ஒரு டைம் படித்து பார்க்கலாம். 2 cities X and Y are connected by the regular bus service with a bus leaving either direction of t minute. A girl is driving a scooty with a speed of 60 km per hour in the direction of X to Y. Notice that bus goes past her every 30 minutes in the direction of her motion and every 10 minutes in opposite direction. Choosing the correct option for the time period of the bus service, the speed of the buses அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா நமக்கு பயணிச்சிட்ருக்காங்க. அப்போது அவங்களோட சைட்லேருந்து பஸ் வருது, ஆப்போசிட் சைட்லேருந்து பஸ் வருது. அதுக்கான நேரத்தை அவங்க வாட்சில் நோட் பண்ணுறாங்க. ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டைமிங்கு. அண்ட் தென் இப்போ இதை வச்சு அடுத்த பஸ் எப்போ வரும், ஆனால் அந்த பஸ்ஸோட வேகங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி 2 கொஷினை கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஷினான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபிசிக்ஸ் ஈஸி. ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா இதை மட்டும் படிங்க போதும், வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின் யாராலையுமே போட்டுக்க முடியாது. சரி, ரைட், ஓகே. இப்போது இந்த கொஷினோட சோர்ஸை காட்டுறேன். நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சோர்ஸ் கொஷினை பாருங்கள். இந்த கொஷினை படித்து பாருங்கள். 2 towns A and B are connected by the regular bus service. சேம் பாயிண்டா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நீட் 2025 நடந்துச்சு இல்லையா. இந்த கொஷின் நான் சோர்ஸ் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? ஏன் இதோட சோர்ஸ் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான உங்களோட வேல்யூ நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒர்க் பண்ணணும் ஒரு கொஷினுக்கும். ப்ளஸ் இப்போ நான் இதை ஈஸியாக சொல்லிட்டேன்னு வைங்களேன், இதுக்கு நீங்கள் பெருசாக வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. பட் இதுக்கான ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுக்குறேன். இது கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்துருச்சு அப்படிங்கிறத உண்மை. உடனே படித்து பார்க்கலாம். 2 towns A and B are connected by the regular bus service with the bus leaving either direction. கரெக்டாக இருக்கா? 2 டைரக்ஷன்லேருந்து பஸ் வருதா? இன் எவ்ரி 10 minutes பாருங்கள், டிட்டோ லைன்ஸ், சேம் லைன்ஸ். எ மேன், அந்த இடத்துல ஒரு கேர்ள், சைக்கிளிங் வித் ஸ்பீட் ஆஃப் 20 km/h இந்த டைரக்ஷன் A to B. அங்கே X to Yன்னு கொடுத்துருந்தாங்களா? Notice that bus going past him for every 18 minutes in the direction of his motion and every 6 minutes opposite direction. சேமா? கொஸ்டின் கூட ஒரு டைம் காட்டுறேன். தமிழ் இந்த பக்கத்துக்கு படித்து பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், அவங்களோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமில் என்னென்ன பஸ் அவங்கள கடந்து போகுதுன்னு கொடுத்துருக்காங்களா? ரைட். வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் T த பஸ் சர்வீஸ் வித் த வாட் ஸ்பீட்? அப்படியே கொஸ்டின் இருக்கா? டூ த பஸ்ஸஸ் ப்ளே ஆன் த ரோட். காணாத வச்சுங்க. சேம் கொஸ்டின் தான், ஓகேங்களா? சேம் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு முன்னாடியே புக்கில் இருக்குது. பட் இது சோர்ஸ் எல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னிங்கன்னா இப்போது இதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின், ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போன ஒரு கொஸ்டின், ஓகேங்களா? ரைட், வீடியோ நான் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த கொஸ்டினை சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ரைட், எப்போ சர்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை சர்ச் பண்ணாமல் கூட வீடியோ கண்டினியூ பண்ணுவீங்க. பட் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இது NCERT எக்ஸாம்பிளர் நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கணும். இது எக்ஸாம்பிளரில் கேட்ட கொஸ்டின்.
இது NCERT எக்ஸாம்பிளில் கேட்ட ஒரு 3.9 ப்ராப்ளம் 11th சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கொஸ்டின் NCERT எக்ஸாம்பிள்லேருந்து வந்திருக்கு கரெக்டாக. ஆனால் NCERT எக்ஸாம்பிள் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது, எல்லாமே ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின். நார்மலாக நீட் லெவலில் இருக்காது, JEE லெவலில் இருக்கும். அப்போ இது JEEக்காக கேட்டிருக்கலாம், இது JEEயில் கேட்டிருந்தா ஓகே, பட் ஆனால் இது எங்கே கேட்டாங்க, நீட்டில் கேட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வருதா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது JEE ஸ்டாண்டர்ட் கொஷினாக இருந்தாலும் NCERT எக்ஸாம்பிளில் இருக்கிறப்ப நம்ம படிச்சுட்டு போகணும். இன்னும் NCERT எது படிச்சுட்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் குழப்பமாக வரும். பட் எத்தனை கொஷின்ஸ் சார் படிக்கிறது, அதுக்கு தான் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி படிக்கணும். இப்போ இந்த டாபிக் நான் படிக்கிறேன் அப்படின்னா இதுக்கான ஃபுல் கான்செப்ட்டும் படிச்சுட்டு அது கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே அதில் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக எல்லாமே கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா சார், எத்தனை நாள் சார் ஆகும், 3 மாதம் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆன்லைன் பேட்சை பற்றி நான் இதில் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஆன்லைன் பேட்சில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியதே இல்லை. லட்சக்கணக்கில் எல்லோரும் ஃபீஸ் கட்டி போய் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. நம்ம 7400க்கு ஆன்லைன் பேட்ச் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக வந்து படிக்கிறதுக்கு ஆஃப்லைன் பேட்சும் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இந்த பேட்ச்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா. நீங்கள் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு போகிற கோச்சிங் அகாடமி இது பண்ணுதா, கண்டிப்பாக கிடையாது, பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்ன, ரிலேட்டிவ் மோஷன் என்னென்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அது கொஷின்ஸ் எங்கேருந்து வருது, எதை சொல்லித்தரணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். பட் இன்றைக்கி இருக்கக்கூடியதில் அப்படி எதுவுமே எனக்கு தென்படலை. அதனால தான் இந்த பேட்ச் வந்து ஆன்லைன்லேயே நம்ம பண்ணலாம். நிறைய பேர் வந்து வேறு அகாடமியில் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆன்லைன் பேட்ச் நீங்கள் பை பண்ணி படிங்க. 3 months முடிஞ்சிருமா, 3 months இந்த பேட்சை உங்களுக்கு டோட்டலாக முடிச்சு கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், டிசம்பரில் இந்த லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க, ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் இந்த லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க, வீடியோ ஒரு டைம் பாஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் டிசம்பரில் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கவர் பண்ணிடுவாங்க, வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதில் நீட் 2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருக்கீங்க. இதில் நீங்கள் நீட் 2025 எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஏன் மார்க் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறத ரொம்ப ரிசர்ச் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி எல்லாம் எடுக்கல, நமக்கு அனுபவத்தில் தெரியும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த பேட்ச் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. 7400க்கு ஆன்லைன் பேட்ச் கொடுத்துருக்கேன். ஏன் இந்த ப்ரைஸ் சார் அப்படின்னா, அனலைஸ் எப்பயுமே நம்ம ஆஸ் யூஷுவல் யூடியூப் வீடியோவில் போடுறது தான். பட் இண்டெக்ஸ் கொஸ்டின், NCERT எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது யூடியூப்பில் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூடியூப்பில் இது கிடையாது. யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறதுல வெறும் லெக்சர்ஸ் மட்டும்தான். லெக்சர்ஸ் படிச்சுட்டு போய் நீட்டை கிராக் பண்ண முடியாது. அதுவும் நீட் 2025 மாதிரி ஒரு டிஃபிகல்ட் பேப்பரில் ஃபிசிக்ஸ் யாராலுமே சால்வ் பண்ணிக்க முடியாது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிஃபிகல்ட் பேப்பர்னால் நீட் 2025. அதில் கூட ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்லாம் யூடியூப் பார்த்துட்டு போய் யாராலுமே சால்வ் பண்ணிக்க முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருஷத்துலேயே பேப்பர் இப்படி தான் வரப்போகுது. 2024 வேணால் யூடியூப் பார்த்து போய் ஃபிசிக்ஸ் பேப்பர்லாம் போட்டு வந்துருக்கலாம். நான் 2025 அப்படி வரல, 2026 வராது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீட் 2026க்கு இன்னும் நிறைய தயார்படுத்த வேண்டியது இருக்குது. உங்களை வெறும் ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கான்செப்டை படித்து அதுக்குள்ளே ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி கொண்டு போகிறோம். இதுலேயுமே நம்ம JEEயில் வந்து ஏப்ரல் செஷன், JEEயில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி செஷன் சொல்லிட்டு எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த விஷயம் நீங்கள் பாயிண்ட் புரிஞ்சுங்க. தீபாவளிக்கு அப்புறம் இதோட ப்ரைஸை கண்டிப்பாக ஹைக் பண்ணுவேன். இப்போ ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு கிடையாது, பட் தீபாவளிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 7400 நான் ஆன்லைன் பேட்ச் கொடுத்துருக்கேன். இல்லை சார் நான் ஆன்லைனில் படித்தா 4 வருஷம், நான் ஒரு ட்ராப்பர், நான் 11th 12th படிக்கலாம், நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். இது காண்டாக்ட் நம்பர் 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓன் ஹாஸ்டல் அண்ட் கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. நேராக வந்து படிங்க, சேலத்தில் தான் இருக்குது. இங்கே எந்த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து படிங்க. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் எந்த அகாடமியும் சொல்லித்தரல. லட்சக்கணக்கில் ஃபீஸ் மட்டும் வாங்கி பாக்கெட்டில் போட தெரியுது இல்லையா. பட் ஆனால் இந்த மாதிரி டெப்த்தாக ஒரு அகாடமியில் நடத்துகிறாங்களா, கிடையாது. பட் நம்ம எது மெனக்கட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் மேலே எப்பயுமே வீட்டுக்கு அக்கறை உண்டு. மாணவர்கள் வரக்கூடிய காலத்தில் இதில் நல்லா ஜெயிக்கணும். இந்த நீட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயந்த எண்ணெல்லாம் போயிட்டு நீட் 2026 ஸ்ட்ராங்காக போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு எந்த வகையான தகவல் தேவைனாலும் இங்கே ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உடனடியாக அது பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. நீட் தேர்வு பண்ணுற மற்ற மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் ஒரு கிளிம்ஸ் வரும், மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.